நாட்டின் பிரபல பாடகரும் நடிகருமான சிவகுமார் ஜெயபாலன் இறந்த செய்தி மலேசிய இந்திய கலை உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் அன்னாரின் இறுதி சடங்கு ஏப்ரல் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 11 முதல் மதியம் 1 மணி வரை ஜாலான் பெண்டஹாரா 10 தாமான் ஸ்ரீ சந்தோஷ ஜாவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறகு மதியம் 2 மணியளவில் கில்லான் சிம்பாங் லிமா மின் சுடலையில் உடல் தகனம் செய்யப்படும். முன்னதாக தனது தாயாருடன் செராஸின் தாமான் டேசா படாலிங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பாடகர் சிவகுமார் ஜெயபாலன் இறந்து கிடக்க காணப்பட்டார். செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடில் பொல் ஹசான் இதனை தெரிவித்தார். 48, 76 வயதுடைய 2 பாதிக்கப்பட்டவர்களும் கட்டிடத்தின் 11வது மாடியிலிருந்து விழுந்ததாக நம்பப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். பிரபல பாடகரும் நடிகருமான சிவகுமாரின் மரண செய்தி மலேசிய கலைத்துறையினர் ஊடகவியலாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.